லக்ஷ்மி ஒரு தடவை தட்டி எழுப்பு. ஏ பொண்ணு கண்ணை தர. எப்பா சுவாமி, சொல்லுமா. எதுக்குப்பா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்ச? ஏன்பா என் கழுத்து அறுத்த? மார்க்கெட்டுக்கு போகணும்னா அவன் பெர்மிஷன் வேணும், படிக்கணும்னா அவன் பெர்மிஷன் வேணும், அட்லீஸ்ட் உன்கிட்ட பேசணும்னா கூட அவனோட பெர்மிஷன் வேணும். என்ன வாழ்க்கைப்பா இது? அவனுக்கு பொண்டாட்டி எல்லாம் இல்ல, வேலைக்காரி. அவனுக்கு என் மேல இருக்கிறது அன்பு இல்ல, அதிகாரம். அவருக்கு என் உடம்ப தவிர என் விருப்பம் எல்லாம் அவசியம் இல்ல, அது அவனுக்கு தேவையும் இல்ல. அவன் வந்து மேல மிருக மாதிரி விழுவான். ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்தணும்னா அவன் கூட பொம்பளை இருந்தா போதுமா என்னமோ. ஆனா ஒரு பொண்ணு குடும்பம் நடத்தணும்னா அன்பு இருக்கணும்பா. டோர் திறக்க ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட இவ்ளோ நேரம் என்ன பண்ணேன்னு கேட்பான். அவன் குழந்தைய அவன் ரத்தம் இல்லைன்றான். ஊர்ல எல்லார் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறான். ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து 6 மாசம் குழந்தைய அடிச்சுட்டான்பா. செத்து போச்சுப்பா, என் குழந்தை செத்து போச்சு. அதுக்குதான் அவனை அருவாமனையால வெட்டின. நீ காட்டின அன்புல கொஞ்சமாவது என் மேல காட்டியிருந்தான்னா இவ்ளோ தூரம் வந்திருக்காதுப்பா. அந்த கடவுள் ஆணையும் பொண்ணையும் ஒன்னாதான் படைச்சா. ஆணுக்கு என்ன ஆசை இருக்கோ அதே ஆசை ஒரு பொண்ணுக்கு இருக்குங்கிறது இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆணுக்கு பொண்ணு சமங்கிறதுக்காக சிவன் தன் உடம்புல பாதிய கொடுத்தாரு, விஷ்ணு இதயத்துல இடம் கொடுத்தாரு, பிரம்மன் நாவிலேயே இடம் கொடுத்தாரு. ஒரு தாய் வயித்துல பிறந்தங்கிறதே மறந்துட்டு இருக்காருங்க. போயிட்டு போட்டோம், நீ அழாதம்மா, அழாதம்மா. தற்காப்புக்காகத்தான் அந்த கொடூர மிருகத்தை கொன்னதான் நான் கேஸ் ஃபைல் பண்றேன். உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. கான்ஸ்டபிள்ஸ். ஐயா, எவ்வளோ நேரம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு? ஸ்டவ் மேலே பால் வச்சிருந்தேன். வந்து பாட்டு. என்னங்க? நாளைக்கு பேசலாம், தூங்க. இப்போ எதுக்கு கோவிலுக்கு? தேவிகா, காஃபி குடிக்கலாமா?